இறைவனுக்கு தன்னலமற்ற சேவை. ஒரு முறை ஒரு ஏழை பெண் பிருந்தாவனத்திற்கு சில தானியங்களுக்கு ஈடாக தனது புதிய பழங்களை விற்க வந்தாள். பகவான் கிருஷ்ணர் சில பழங்களை விரும்பினார். அவர் ஓடிச் சென்று சில தானியங்களை தனது சிறிய கைகளில் எடுத்து கொண்டார். உற்சாகமாக பழ விற்பனையாளரை நோக்கி ஓடினார். ஆனால் பகவான் கிருஷ்ணர் பழ விற்பனையாளரை அடைவதற்குள் அவரது சிறிய கைகளில் பெரும்பாலான தானியங்கள் கீழே விழுந்தன. ஆனால் பழ வியாபாரி பகவான் கிருஷ்ணரின் வசீகரமான முகத்தால் முற்றிலும் கவரப்பட்டார். தானியத்தை பற்றி அவள் கவலைப்படவில்லை. அவள் கிருஷ்ணனின் கைகளில் அவளால் எவ்வளவு பழங்களை வைக்க முடியுமோ அவ்வளவு அன்புடன் நிரப்பினாள். ஓ, என்ன நடந்தது தெரியுமா? திடீரென்று ஒரு அதிசயம். அவளுடைய கூடை மிகவும் விலை உயர்ந்த நகைகளால் நிரம்பியது. இதுவே பகவானுக்கு தன்னலமற்ற சேவையின் சக்தி. அவள் தன்னலமற்ற சேவையை வழங்கினாள். கிருஷ்ணர் இந்த சிறப்பு வரத்துடன் அவளுடன் பதிலளித்தார். ஓ, நிச்சயமாக அவள் நகைகளுக்கு மதிப்பு கொடுக்கவில்லை. ஆனால் பகவான் கிருஷ்ணரின் புன்னகைக்கு அதிக மதிப்பு கொடுத்தாள். ஏமாற்றத்தை தவிர்க்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் கடமையை செய்வோம். நமக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது நம்மை வந்தடையும். கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பார். முன்னேறிக்கொண்டே இருங்கள். முயற்சி தொடரட்டும். வெற்றி நிச்சயம்.